பள்ளி குழந்தைகளுக்கு உடலிலும் உள்ளத்திலும் சீரான நிலை இல்லாத கண்டறிந்து அதற்குரிய பயன்பாடாக உணவுகளை ஒழுங்குபடுத்தி குறிப்பாக பழங்கள், கொட்டை பருப்புகள், காய்கறி, கீரைகள், மூலிகைகள் என கொடுத்து தமிழர்களுடைய சித்த மருத்துவத்தில் சூரணங்களை கொடுத்து மிக எளிதில் உடல் தொந்தரவுகளை சரி செய்தோம். பள்ளி குழந்தைகளுக்கு உடல் சுகமடைந்தால் மட்டுமே பாடத்தை எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். இக்கல்வியை வெள்ளக்கோயில் ANV மெட்ரிக் பள்ளியில் செயல்படுத்தி வெற்றி கண்டோம். எல்லாத்துக்கும் வணக்கங்க. பல ஆண்டுகளாக பள்ளிகளில் நாங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது யோகா பயிற்சி மட்டும் இல்லாமல் உணவு முறைகள், வாழ்வியல் முறைகள், தமிழர்களுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தமிழ் மருத்துவத்தை நாங்கள் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் ANV பள்ளியில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட ASR முழு ஒத்துழைப்பும் கொடுத்தார். அதன் மூலமாக குழந்தைகிட்ட பேசணும், பேரண்ட்ஸ்கிட்ட பேசணும். இதுக்கெல்லாம் தீர்வாக தான் பார்த்திங்கன்னா சூரணம். நம்மளுடைய திருமூலர் வாழ்வியல் மையத்தில் நாங்களே தயார் பண்ணுற பிராணசக்தி சூரணம்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட் எய்டு மருந்தாக குழந்தைகிட்ட கொடுக்குறப்ப. என் பேர் யாழினி, நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு ஞாபகம் மருந்து அதிகமாக இருந்தனால இப்போ அந்த பொடி வாங்கி சாப்பிட்டேன். இப்போ அந்த பொடி வாங்கி சாப்பிட்டனால இப்போ எனக்கு படித்தது எல்லாமே ஞாபகமாக இருக்குது. முன்னாடி சூரணம் சார் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப தலை பெயினாக இருந்தனால கொடுத்தாங்க. இப்போ கிளாஸ் எல்லாம் முன்னாடி கவனிக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கவனிக்க முடியும் இருந்துச்சு. இப்போ மார்க்கும் நல்லா வாங்குறேன். எனக்கு வயிறு வலி இருந்துச்சு. மேம் பொடி கொடுத்தாங்க, அதை குடித்து சரியாயிடுச்சு. மேம் கொடுத்த பவுடர் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆச்சு. டைஜஷன் ஈஸியாக போகிறக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. தலைவலிச்சிட்டு இருந்துச்சுங்க மேம் ரொம்ப நாளாக. சார் ஒரு பொடி கொடுத்தனால தலைவலி நின்றுச்சுங்க மேம். மூக்குத்தண்டு வலிக்குன்னு சொல்லி பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேங்க. மேம் வந்தாங்க அந்த வழியை. அது பொடி ஒன்று கொடுத்தாங்க, அது சாப்பிட முடியாது. 2 நாளில் சரியாயிருச்சு. இந்த வண்டுக்கடின்னு சொல்லுவாங்க, அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. பனைமரத்தோட பால் வச்சு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சார் ஒரு சூர்ணம் கொடுத்தாரு. நைட்டு குடிக்க சொன்னாருங்க சுடு தண்ணியில். அது குடித்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் அது சரியாயிடுச்சு. சில தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது இருமல் அப்படிங்கிற தொந்தரவு எனக்கு டெய்லியும் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கும்பொழுது சாப்பிட்டதுக்கப்புறம் சரியாக தூங்க முடியாது. அது அந்த இருமல் என்னை ரொம்ப ட்ரபுள் பண்ணிகிட்டே இருக்கும். அவர் ஒரு சூர்ணம் தர, நீங்கள் சாப்பிடுங்க நல்லாகும் அப்படின்னாரு. ஸோ நம்பிக்கை இல்லாமல் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டேன். பட் அதை வாங்கி சாப்பிட்ட ஒரு 1 வீக்லேயே எனக்கு பார்த்திங்கன்னா அந்த இருமல் ஸ்டாப் ஆயிடுச்சு. இத்தனை நாளாக எனக்கு உணவு குழாயில் வலி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ சார் சூரணம் கொடுத்தாரு. அதனால் இப்போ வலியில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறேன். ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைகளுக்கு மாதவிடாய் பிரச்சனை, பொடுகு வர்றது, இப்போ முகத்தில் பிம்பிள்ஸ் வர்றது, முக்கியமாக மறதி, புத்தகத்தை விரித்தாலே ஒரு சோர்வு, இதெல்லாமே எங்களால் இது பண்ண முடியுது. அது பாய்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தூக்கமின்மை. குழந்தைகள் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும், கொஞ்சம் ஹையர் ஸ்டூடெண்ட்டு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தூக்கமின்மை. இது எல்லாமே எங்களால் அனலைஸ் பண்ண முடியும். சரி, இது எப்படி சரி பண்ணலாம்னு நிறைய டிப்ஸ்